அப்பு வரைஞ்ச மேகத்துலேருந்து மழை வந்து கொலை நிரம்பினால எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ அப்பு தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஹீரோவாக தெரிஞ்சானா. அப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தானாம். அப்பு ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தானா. அப்போ அந்த மாய பென்சில்லேருந்து ஒரு பிரகாசமான ஒளி வந்துச்சான். ஊஷ்! அப்புவின் அரை முழுக்க அந்த நீல நில ஒளி பரவிடுச்சான். அப்போ தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு பார்த்தானா. அந்த மாய பென்சில்லேருந்து ஒரு அழகான மந்திர தேவதை வெளியே வந்தாலாம். அவள் சொன்னாலாம், அப்போ நீ இந்த பென்சிலை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கிற, ஆனால் இப்போ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே அப்போ ரொம்ப பயந்து போய், வச்சுச்சோ என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டானா. தேவதை வானத்தை காட்டினாலாம். அப்பவும் வானத்தை பார்த்து கேட்கும்போது, அந்த வானத்தை பாரு, அங்கேருந்து ஒரு தூரத்தில் ஒரு கருப்பு மேகம் நம்ம காட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அது சாதாரண கருப்பு மேகம் கிடையாது, அது அழிக்கிற மேகம். அது பட்டாலே மரமெல்லாம் கருகிரும், தண்ணியெல்லாம் வறண்டு போயிடும். அவளும் ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனால் அப்போ மட்டும் தைரியமாக நான் என் நண்பர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்னானாம். உடனே மாய பென்சிலை எடுத்து ஒரு பெரிய விசிறி வெள்ளை நல்ல மேகம் மழை தண்ணீர் எல்லாத்தையும் வரைஞ்சானாம். ஆனால் கருப்பு மேகம் எல்லாத்தையும் விட மிகவும் சக்தி வாய்ந்ததான். அது இன்னும் பெருசாக மாற ஆரம்பிச்சிருச்சான். அப்போதுதான் புத்திசாலி கிளி மறுபடியும் வந்துச்சான். அப்புக்கிட்ட சொன்னச்சான், அப்போ சில பிரச்சனைங்க வந்தால் பலத்தால் சாதிக்க முடியாது, பாசத்தாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னச்சான். அப்புக்கு ஒரு யோசனை வந்துச்சான். உடனே அப்பு பென்சில் எடுத்து ஒரு பெரிய இதயம் ஒன்று வரைஞ்சானாம். அந்த இதயத்திலிருந்து வெள்ளை ஒளி பூக்கள் கருப்பு மேகத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுதான். அந்த கருப்பு மேகமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையா நல்ல மேகமாக மாற ஆரம்பிச்சிருச்சான். சில நொடியில் வானம் மீண்டும் நல்லா அழகாகவே மாறிடுச்சான். காட்டில் எல்லோரும் அப்பு வாழ்க அப்பு வாழ்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அப்பு புரிஞ்சுக்கிட்டான். அப்புவை பார்த்து அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், உண்மையான மாயம் அன்பில் தான் இருக்குன்னு. அப்புவும் அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிச்சான். அப்புறம் மாய பென்சிலை பயமுறுத்துறதுக்கு மட்டும் இல்லை, மகிழ்ச்சியை பரப்புறதுக்காக மட்டுமே அப்பு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டானாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அன்பும் நல்ல மனசும் இருந்தால் எந்த இருளும் அகன்றுவிடும். அன்பும் நல்ல மனசும் எல்லா இருளையும் மாற்றிவிடும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.